வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இது வந்து மாங்காய் சீசன் இல்லையா? ஸோ ஒரு மாங்காய் வச்சு சூப்பரான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா மிக்ஸ்டப்பாக போடுங்க. நல்லா பொரியட்டும். இன்றைக்கி சின்ன வெங்காயம் வச்சு தான் நான் சாம்பார் செய்ய போகிறேன். எப்போவுமே சின்ன வெங்காயம் வச்சு சாம்பார் செஞ்சாலே நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூட மாங்காய் செய்கிறதுனால செமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10-15 போட்டிருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு தான் இந்த சாம்பார் செய்ய போகிறேன். 4 to 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் வந்துட்டு கூடவோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு 2 போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணுன்ட்டெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ வந்து பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு வந்துட்டு இடித்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கி கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மாங்காய் கூட நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து தான் போட போகிறோம். ஸோ வெறும் மாங்காய் போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கூட இந்த 2 காயும் போடும்போது டேஸ்ட்டு இன்னும் கூடவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1 to 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் நீங்கள் கடுகு போடும்போதே காஞ்ச மிளகாய் போடலாம், இல்லை இந்த ஸ்டேஜில் போட்டாலும் போடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா சாம்பார் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் நிறைய தண்ணி ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேன்னா. பருப்பு தனியாக நான் பருப்பு வந்துட்டு வேக வச்சு தனியாக வச்சுருக்கிறேன். அதை கடைஞ்சி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். காய் வெந்தால் தான் நம்ம வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ காய் வேகலைனாக்கா நம்ம மூடி வச்சுட்டு அகெயின் வந்துட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். முருங்கைக்காய் எடுத்து பார்த்தாக்கா நம்மளுக்கு தெரியுது. முருங்கைக்காய் பாருங்கள் எப்படி உடையுது. நான் பருப்பு வந்துட்டு தனியாக வெறும் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். பருப்பும் பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற்றிடலாம். ஸோ இது கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம வந்து புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் போடுறதுனால நம்ம வந்து மாங்காய் லாஸ்ட்டில் தான் போடணும், இல்லைனாக்கா குழஞ்சிரும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு மாங்காய் வந்து வெந்து வந்துடும். ஸோ இப்போ புளியை வந்துட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். மாங்காய் போடுறதுனால புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் வந்து புளி தண்ணி ஊற்றுறத விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போவே நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மாங்காய் வந்துட்டு இது மாதிரி பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்மளுக்கு மாங்காய் வந்து நல்லா வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும். அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மாங்காய் வெந்ததும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சூப்பரான சாம்பார் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.